தெரியும் சார். அவங்க 10 நாளுக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்தவங்க வந்து என் டாக்ஸில தான் ஏறினாங்க சார். அவங்க வரும்போது என்ன டைம் இருக்கும்? ஒரு 11 மணி இருக்கும் சார். என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க? தமிழ்ல தான் பேசிட்டு வந்தாங்க. ஆனா அவங்க டாக்ஸில ஏறும்போது இந்த சாரில தான் இருந்தாங்க. வேளச்சேரியில இருக்கிற சுப்ரியா அவென்யூக்கு போகணும்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல, நடுவுல போன் வரவும் அவங்க ஈசிஆர் ரோட்ல வெட்டுவாங்கனி கார்னர்ல இறக்கி விட்டா போதும்னு சொல்லிட்டாங்க. நான் இறக்கி விட்டு போயிட்டேன் சார். அவங்க வரும்போது செல்போன்ல பேசுனாங்கன்னு சொன்னீங்களே, என்ன பேசுனாங்கன்னு கேட்டீங்களா? இல்ல சார், அவங்க வரும்போது ரொம்ப லோ வாய்ஸ்ல பேசிட்டு வந்தாங்க, அதனால கேட்கல சார். உங்க வண்டியில எத்தனையோ பேசஞ்சர்ஸ் வராங்க போறாங்க, எப்படி இவங்கள மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க? இந்த பொண்ணோட முகம் என் தங்கச்சி முகசாயில இருந்ததுனால டக்குனு மனசுல பதிஞ்சிருச்சு சார். அதான் பேப்பர்ல பாத்துட்டு நியூஸ் கொடுத்தேன். இவங்க டாக்ஸில ஏறும்போது லக்கேஜ் ஏதாவது வச்சிருந்தாங்களா? இல்ல சார், கையில ஒரே ஒரு ஹேண்ட்பேக் மட்டும் தான் இருந்தது. ஓகே, உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு போங்க. ஓகே சார், நான் வரேன் சார். சார், ராத்திரி 11 மணிக்கு அரவேல் ஆகிற ஃபிளைட்னா மும்பை ஃபிளைட் தான் நினைக்கிறேன். சோ இந்த பொண்ணு மும்பையை சேர்ந்தவள தான் இருக்கணும். இமிடியேட்டா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஏதாவது டெவலப்மெண்ட்னா உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்றேன் சார். வாங்க சார். சார், என்னதானா? ஆபீஸ்க்கு போலையா சார்? இல்ல போல. இன்னைக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கு, வெளியில இருந்து ஆட்கள்லாம் வராங்கன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா, என்ன பண்றது, ஆபீஸ்ல நிம்மதியா உட்கார முடியல. அந்த ராட்சஸ் என்னன்னா ஒரிஜினல் வீடியோ கொடுத்துருன்னா திமிரா பேசுற. எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் ஆகி போய்த்தாலும் எவனோ ஒருத்தன் போன்ல கேவலமா பேசுறான். நீ என்னடா அந்த பொண்ணோட ஃபேமிலி சாதாரண ஃபேமிலி, அவ பேக் டிராப் எதுவும் பேடாவே இல்லைன்னு சர்டிபிகேட் கொடுக்கற. அவளை தூக்கிலான்னு பார்த்தா என் சம்பந்தப்பட்ட வீடியோட ஒரிஜினல் அவகிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு தானா. என்ன பண்றதுன்னே புரியலையே சார். பேசாம இன்டர் ஃபேமிலி மொத்தத்தையும் தூக்கிட்டு வந்து கொளுத்தி விட்டுருவோன்னு சொல்லி மிரட்டுவோமா? அப்போ ஒரிஜினல் வச்சிருக்கிறவனை காட்டி கொடுத்தானே ஆகணும். துணிஞ்சுதான் ஆகணும் தானா? அவ உண்மையிலே என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்றாளா, இல்ல அவ பின்னாடி இருந்து யாரோ சொல்லி கொடுத்து அவ இதெல்லாம் செய்யறாளான்னு தெரியணும். அதுக்கு ஒரு விஷயம் நீ பண்ணியே ஆகணும். சொல்லுங்க சார். தீபா, தீபா, தீபா. கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாம்? வெளியில இருந்து யாரோ வந்து பேஷண்டோட ஆக்சிஜன் டியூபை கட் பண்ணிட்டு போற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன செல்போன்ல அரட்டை அடிச்சிட்டு இருந்தீங்களா? இல்ல டாக்டர், இனிமே அலர்ட்டா இருப்போம். சாரி டாக்டர். உங்க எல்லாருக்கும் மெமோ கொடுத்திருக்கேன், வாங்கிட்டு போயிட்டே இருங்க. கெட் லாஸ்ட்.
பௌர்ணமியோட பாடியை கிளைம் பண்ணி இது வரைக்கும் யாரும் வரல. இனிமே என்ன பண்ணலாம்னு நீங்க தான் சொல்லணும். எனி ஃபார்மாலிட்டி? நிச்சயமா சார். பௌர்ணிமா உண்மையிலே யாரு? இவளோட கொலைக்கு பின்னாடி ஏதோ பயங்கரமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு பணக்கார இளைஞர்கள் இளைஞங்கள பயங்கரமா அடிக்ட் பண்ணி வச்சிருக்கிற காட்மைன் போத மருந்த அளவுக்கு அதிகமா இவ கன்சியூம் பண்ண கொடுத்திருக்காங்கன்னா இவ பின்னாடி காட்மைன் வியாபார கேங்கே இருந்திருக்கலாம். அதனால இந்த பொண்ணுகிட்ட கடைசியா பேசுனது யாரு, அவ மொபைல்ல இருக்கிற கான்டாக்ட்ஸ் யாரு, எந்த பேர்ல அட்ரஸ்ல சிம் கார்டு எடுத்திருக்காங்கன்னு தெரியணும். சோ 1 வீக் ஆவது இவளோட பாடியை நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கணும். அதுக்கான வசதி இங்க இல்ல. ஜிஹெச்சுக்கு தான் கூட்டிட்டு போகணும். கொண்டு போயிடலாம் சார். அந்த வேலையை எங்க டிபார்ட்மெண்ட் பாத்துக்கோ. குட் மார்னிங் சார். ஆமா சார், காட்மைனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வேணும் சார். நாளைக்கு மார்னிங் வரேன் சார். போதை மருந்து ஒழிப்புத்துறை டைரக்டர் அரவிந்த் குமார்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். நாளைக்கு நீங்களும் வரீங்களா சார்? நிச்சயமா, எங்க வேணாலும் வரேன். இந்த போதை மருந்துங்கிறத நாம இந்தியால இருந்து அறவே ஒழிச்சாகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த மாதிரி இன்னொரு உயிர் எங்கேயும் போக கூடாது. அப்பா அப்பா, ஹேமா, விஜி, ஹேமா, எங்க போனீங்க? அப்பா, அக்கா, என்னடி எங்கடி போனீங்க ரெண்டு பேரும்? எவ்வளவு நேரமா ட்ரை பண்ற தெரியுமா? ஏன், என்னடா? ஹேமாவை காணும்க்கா. சாரு, விஜய், அம்மா ஹேமாவை பாத்தியாமா? என்னப்பா இது? ஹேமா வழக்கம் போல காலேஜுக்கு தானே போயிருக்கா. வர வழியில அப்படி இப்படி கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். அதுக்காக எல்லாரும் ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? இல்லம்மா, அவ காலேஜ் விட்டு மத்தியானமே வெளியில போயிருக்கா. மத்தியானமா? ஆமாமா, அவளோட ஃப்ரெண்டு யாரோ தீபாவாமே, அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு யாரோ போன் பண்ணி அவளை கூப்பிட்டுருக்காங்க. அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் பர்மிஷன் போட்டு காலேஜை விட்டு போயிருக்கா. சரி, அந்த தீபா வீட்ல போய் பாத்தீங்களா? போய் பார்த்தேனே. அந்த பொண்ணு படுத்துக்கு டிவி பார்த்துட்டு ஜாலியா இருக்கா. அவளுக்கு ஹேமா பத்தி ஒரு விஷயம் கூட தெரியல. உனக்கு போன் பண்ணலாம்னு ட்ரை பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆமாப்பா, என் போன்ல அப்ப சார்ஜ் இல்ல. என்னம்மா? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நானு ராமசுப்ரமணியம் பேசுறேங்க. என்னது, யாரா இருந்தானவா? ஹலோ, போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல பிளம்பிங் கான்ட்ராக்ட் எடுத்து நான் தாங்க. எங்க வீட்டு பொண்ணை காணுங்க. அது விஷயமா கம்ப்ளைண்ட் பண்ணோம். கமிஷனர் எப்ப பார்க்கலாம் சொல்லுங்க.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.